வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, என்னென்ன புக்ஸ் எல்லாம் படித்து நம்ம வந்து ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கலாம்? எந்தெந்த புக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எந்தெந்த புக்ஸில் வந்து ப்ரீஃபான நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் வில்லியம் ஸ்டாலிங்ஸ் அவரோட புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னுக்கூடிய பேரில் வந்து இந்த புக் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். வில்லியம் ஸ்டாலிங்ஸ் ஆதர் எழுதின கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்க்கிடெக்சர். நமக்கு வந்து எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் படி உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒவ்வொரு சாப்டர் வைஸ் ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து எவ்வளவு மதிப்பெண்கள் கேட்குறாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் வந்து குறிப்பிட்ட புக்ஸ் கிடைக்கலனாலும் எந்த சாப்டருக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த புக்ஸை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்க்கிடெக்சரில் வந்து வில்லியம் ஸ்டாலிங்ஸ் அவரோட புக்கு நீங்கள் கடையில் அதுவும் லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வில்லியம் ஸ்டாலிங்ஸோட புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் கேட்குறாங்கன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து மணியும் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதனால இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு புக் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் லேட்டஸ்ட் எடிஷன் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது நல்லது. அப்டேட்டட் எடிஷனாக தான் இருந்தால் தான் நமக்கு வந்து நிறைய நோட்ஸ் வந்து கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து ஓல்டு எடிஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண வேணாம். அது வந்து ரெஃபர் பண்ண வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு லேட்டஸ்ட் எடிஷனாக இருந்துன்னா நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆப்ரஹாம் சில்பர்கார்ட்ஸ் அவர் எழுதின புக்கு வந்து அதுவும் நான் வந்து ஏற்கனவே உள்ள வீடியோஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றின வீடியோஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை உங்கள்கிட்ட புக் இருந்ததுன்னா அந்த புக்கை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆப்ரஹாம் சில்பர்கார்ட்ஸோட புக் போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்ன வேணும் அப்படின்னா, டியூட்டோரியல் பாயிண்ட் அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் டியூட்டோரியல் வெப்சைட்ஸ் வந்து நிறைய நோட்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதனோட லிங்கில் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல் ஓவர்வியூ நோட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நோட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுலேயே எஸ்பெஷலி எதில் வந்துன்னா டியூட்டோரியல் பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நோட்டை வந்து அப்படியே வந்து ஒரு ஷார்ட்கட்டாகவே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்படியே ஷார்ட்டாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் ஒரு 10 பேஜ் 12 பேஜில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுற மாதிரி ரெஃபர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா, அப்ரஹாம் சில்பர்கார்ட்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு அது போக ரொம்ப ஷார்ட்டாக வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த நோட்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து அப்ரஹாம் சில்பர்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட புக்கு இருந்தாலும் அடிஷ்னலாக உங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் இருந்து இந்த டியூட்டோரியல் பாயிண்ட் இல்லைன்னா வேறு ஏதாவது வெப்சைட் ஆன்லைன் டியூட்டோரியலில் கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை ஒருத்தருக்கு நான் வந்து புக்ஸ் கொடுக்கல. இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து எந்த புக்கு அப்படின்னு நான் சொல்கிறத விட இதுவும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் புக் இருந்தனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்க்கிடெக்சர்லேயும் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ வில்லியம் ஸ்டாலிங்ஸ் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆர்க்கிடெக்சர் இருக்குல்லையே, இதுலேயே வந்து மேக்ஸிமம் நோட்ஸ் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான நோட்ஸ் எல்லாமே வந்து இதிலே வந்துடும். ஸோ அதனால தான் நான் வந்து நோட்ஸ் கொடுக்கல. ஸோ அதே நீங்கள் அந்த புக்ஸை நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 15 மதிப்பெண்கள் 15 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் நரசிம்ஹா கருமஞ்சி அவரோட புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புக்கை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காண்டி நான் வந்து நரசிம்ஹா கருமஞ்சியோட புக் அவரை வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறேன், அந்த புக்கை வந்து நான் ஏன் ரெஃபர் பண்ணுறேன், எதனால இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா, யூஜிசி செட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஃபாக எந்தெந்த ஃபங்க்ஷன்
அதனோட எக்ஸாம்பிள் இந்தந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே ரொம்ப ஈஸியாக புரியும். டேட்டா ஸ்ட்ரக்சர் புக்கு வந்து நான் ஏற்கனவே டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் அந்த புக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் புக்கை வந்து ஓவர்வியூ ஒருக்கா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். முக்கியமாக வந்து நம்ம வந்து சர்ச்சிங், சார்ட்டிங், கியூ, ஸ்டாக் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சில புக்ஸ் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் மாதிரி வெளன்னு கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகிடும். ஆனால் இந்த புக்கில் அப்படி இல்லை. ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருந்தாலும் எது முக்கியமோ அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி அழகாக கொடுத்துருப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த புக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த கொஸ்டின்ஸையும் கேட்டு அதற்கான விளக்கமும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வித் அதனோட ஆன்சர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஈஸியான ஒரு ரெஃபர் பண்ணக்கூடிய புக் வந்து நரசிம்ஹா கருமஞ்சி புக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய புக்ஸ் வந்து ஆன்லைனில் ரீட் பண்ணி பார்த்தேன். பட் பெஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த புக் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த புக்கை தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கோட லிங்க்ஸை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலகுருசாமி புக்கு, அதாவது C++ ப்ரோக்ராமிங். சப்போஸ் வந்து உங்களோட டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நரசிம்ஹா கருமஞ்சி புக் இல்லைனாலும் நீங்கள் வந்து பாலகுருசாமி அவங்களோட புக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அவங்களும் பாலகுருசாமி ஆதரவு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C++ ப்ரோக்ராமிங் அது வந்து 20 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க, 20 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ பாலகுருசாமி புக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து புரிகிற மாதிரி இங்கிலீஷ் வேர்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். பாலகுருசாமி ஆதரோட புக்கில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாப்டர் வைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த புக் பேக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் எரர் டீபக்கிங்காக இருக்கட்டும், அப்புறமா அவுட்புட் ஃபைண்ட் பண்ணுறக்கூடிய இதாக இருக்கட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எதனால் நான் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகிடும். அதே சமயத்தில் வந்து நல்ல ஈஸியாகவே எந்த ஒரு கொஸ்டின்ஸாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இது இருக்கும். ஸோ பாலகுருசாமி அதரோட புக் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நானும் அந்த புக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராமிங் யூஸிங் C++ அப்படின்ட்டு லேட்டஸ்ட் எடிஷன் இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நான் என்ன புக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜான் ஸ்ட்ரஸ்ட்ரப் அவரோட புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. C++ ஆதர் எழுதின புக்கு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RDBMS ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். RDBMS புக்கை பொறுத்த வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு கொடுக்கல. என்கிட்ட 2 சைஸ் புக் இருக்குது. பட் நான் ஏன் இதை கொடுக்கல அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆரக்கிள் புக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஆன்லைன் டியூட்டோரியலில் இருக்கக்கூடிய புக்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து ஃபுல்லி அண்ட் ஃபுல்லி வந்து கோடு தான் கொடுத்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நிறைய ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் தான் அதில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதோடு இல்லாமல் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அதனோட அவுட்புட் கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நமக்கு கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரிலேஷன் என்ன, 1NF ரிலேஷன், 2NF ரிலேஷன் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ சில புக்கில் வந்து அந்த ரிலேஷன் இருக்குது, கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. சில புக்கில் வந்து ரிலேஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. சிலதில் ஒவ்வொன்றுக்குமே நிறைய வேரியண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து 2 புக்கு கம்பேர் பண்ணி படிக்கும்போது எனக்கு நிறைய புரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, RDBMS பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இதுக்கும் நீங்கள் டியூட்டோரியல் பாயிண்டில் இருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் அவங்க ப்ரீஃபாக 1NF 9 2NF 9 அதையும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதனோட அந்த ரிலேஷனை ரெஃபர் பண்ணக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து இந்த RDBMS புக்குக்கான அந்த ஆன்லைன் டியூட்டோரியல்லே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம். ஏன்னா அதனோட மதிப்பெண் வந்து வெறும் 10 மதிப்பெண் தான். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது. அதே சமயத்தில் மற்ற புக்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு வந்து விட்டுருவீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஒதுக்கி அதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு அந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணால் போதும் இதுக்கு. ஏன்னா மார்க் வந்து 10 மதிப்பெண் தான். அதுவும் இல்லாமல் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியாக புரியும். ஸோ அந்த பேசிக் ஃபங்க்ஷனோட
யூசஸ் என்ன அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சாலே போதும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். இதுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது கொடுத்து நீங்கள் 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் இது கொடுத்து நீங்கள் மார்க் வந்து வாங்க வைக்கணும். தினம் படிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து இதுதான் இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் தான். மற்ற சாப்டர் கூட நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் டூஸ் அந்த மாதிரி நீங்கள் விட்டாலும் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் C++ ப்ரோக்ராமிங் 2 சாப்டர் ஒன்று அண்ட் தென் என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த 3மே வந்து நீங்கள் எப்போவுமே வந்து தினம் படிக்கணும், தினம் படிக்கணும், தினம் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டேட்டா ஸ்ட்ரக்சரும் நீங்கள் அதே மாதிரி தினம் படிங்க, தினம் படிங்க. தினம் படிக்க படிக்க தான் அந்த சர்ச்சிங் சார்ட்டிங், அதுக்கப்புறமா ஸ்டாக்கு கியூஸ், அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன்ஸ், அதுக்குள்ளே அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன், அந்த இது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். சரிங்களா? அது வந்து மறந்து போகாது. ஸோ அதனால தான் நான் வந்து தினம் படிக்க சொல்கிறேன். கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங் வந்து ஃபரோசன் அவரோட 5th எடிஷன் ஆர் வில்லியம் ஸ்டாலிங்ஸ் புக்ஸ் 2மே நீங்கள் இருந்துச்சுன்னா 2மே ரெஃபர் பண்ணுங்கள். 5th எடிஷன் வந்து நான் ஏன் ரெஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து 3rd எடிஷன் இன்னும் இருந்துச்சு ரெஃபர் பண்ணதுக்கு. ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு நோட்ஸ் கம்பேர் வித் 5th எடிஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இல்லை. இன்னொன்று நான் அதே லாஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு அந்த லேட்டஸ்ட் எடிஷன் இல்லாமல் ஓல்டு எடிஷன் தான் நான் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி ஸோ நிறைய நோட்ஸ் வந்து என்கிட்ட அதில் கேட்கக்கூடிய அளவுக்கு நோட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க அளவுக்கு என்னால் வந்து ஆன்சர் பண்ண அளவுக்கு அதில் வந்து நோட்ஸ் இல்லை. ஸோ லேட்டஸ்ட் எடிஷனில் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபரோசன் 5th எடிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வில்லியம் ஸ்டாலிங்ஸோட புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. வில்லியம் ஸ்டாலிங்ஸ் புக் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நான் ஒரு சொல்லக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா உங்களோட புக் இல்லைன்னா நீங்கள் பழைய புக்ஸ் கிடைக்கும் வந்து நம்ம தேடி அலைவோம். ஸோ அங்கேயும் வந்து தாறுமாறாக ரேட் கொடுத்து தருவாங்க ஒரு புக் வாங்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன்லேயே நீங்கள் புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா புக்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா புக்கை வந்து ஃபுல் புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பர்டிகுலர் டாபிக் வைஸ் இருக்கிறத மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் யார்கிட்டையாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூனிவர்சிட்டி சம்மந்தமான அந்த புக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வாங்கி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஐடி இன்ஜினியரிங்லேயே வந்து ஐடி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், புக்கை வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து அவங்க யூஸ் பண்ணுற புக்கு வந்து நிறைய ஆதர்ஸோட புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அதை ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களோட யூனிவர்சிட்டியில். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து மணி செலவழிக்கணும், புதுசாக புக் வாங்கணும் அல்லது அப்படின்ட்டு நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் ஜாவா ப்ரோக்ராமிங் புக் வந்து கண்டிப்பாக எல்லாத்துட்டும் இருக்கும். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் புக்லேயே நீங்கள் விளையாண்டு போட்டு படிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அதில் படிக்க வேண்டியது ஈவென்ட் ஹேண்ட்லிங் மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப வந்து எல்லாத்தையும் ப்ரீஃபாக படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா புக்ஸை பொறுத்த வரைக்கும் பிஜிடிசிஏ கோர்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்கன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய இதுலேயே வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், இந்த பிஜிடிசிஏ கோர்ஸ் புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் பற்றி, ஒவ்வொரு ஸ்பீக்கர்ஸ்னால் என்ன, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட், அந்த இமேஜ் ஃபார்மேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதே ரெஃபர் பண்ண போதும் அதுலேருந்து கண்டிப்பாக 2 மார்க்காவது கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் தரவாக படிக்கிறது நல்லது. ஒவ்வொன்றோட எக்ஸ்பான்ஷன், ஜேபிஇஜினா என்ன அதனோட எக்ஸ்பான்ஷன், அதே மாதிரி ஜிப் ஃபைல்னால் என்ன அதனோட எக்ஸ்பான்ஷன், இந்த மாதிரி அந்த எக்ஸ்பான்ஷனை நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா வெப் டெவலப்பிங் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து சேவியர். சேவியர் அவர் யூஸ் பண்ணக்கூடிய புக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல அப்படின்னா HTML ASP 2லேயுமே புக் கிடைக்கல அப்படின்னா W3 ஸ்கூல்ஸ் வெப்சைட்டுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து ஃபுல் வந்து வெப் டெவலப்பிங் பற்றிய நோட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே நீங்கள்
நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே ரொம்ப ப்ரீஃபாக அதனோட கோடிங் கொடுத்து அதனோட அவுட்புட் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குது, யூடியூப்லாம் பார்க்குறீங்க. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து இந்த வெப் டெவலப்பிங் டூல்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள் வித் அவுட்புட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்மளே ரன் பண்ணி பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் புக் வந்து ரொம்ப கொடுக்கல. பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் நோட்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் எதில் இருக்குது அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் புக் இருக்கு இல்லையா, RDBMS, அதில் இருக்குது. கொஞ்சம் அந்த ரிலேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். சிலது வந்து எதில் இருக்குது அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து இந்த நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பிங் பற்றி நோட்ஸ் எல்லாமே. ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அதனோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரீஃபாக படித்தாலே போதும். அதுலேருந்து ஒரு 5 மதிப்பெண்களாவது கேட்பாங்க. அதுக்கு வந்து கேரண்டி இருக்குது. அந்த பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் 15 மதிப்பெண்கள் கேட்குறாங்க. ஸோ 15 மார்க்ஸ் இருக்குங்களா, ரொம்ப நம்ம எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. பட் நிறைய இருக்கும் நோட்ஸ் கிடைக்கல. ஈவன் எனக்கும் அப்படி தான். பட் அதில் இருக்க அந்த சிலபஸ் வந்து நீங்கள் கிளியராக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு புரியும். ஸோ அதனால் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட புக் கிடைக்கல அப்படின்னா RDBMSலேயே வந்து அதனோட ரிலேஷன் பற்றி நோட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதிலே டேட்டா டிக்ஷனரி அதை பற்றிய நோட்ஸ் எல்லாமே இருக்குது. டேட்டா மைனிங், டேட்டா டிக்ஷனரிலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது உங்கள்கிட்ட 2 புக் இருந்ததுன்னா 2 புக்கையும் கம்பேர் பண்ணி ஒரு நீட்டாக ஒரு டைரியிலையோ அல்லது ஏதாவது நோட்லேயோ வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து எப்போவுமே எக்ஸாமுக்கு வந்து நம்ம புக்கை மட்டும் பார்க்காம அந்த நோட்ஸை மட்டும் பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னொன்று என்னென்னா, இந்த புக்ஸ் வந்து நமக்கு வந்து செட் எக்ஸாமாக இருக்கட்டும், UGC நெட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கும் வந்து இந்த புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வே ஆஃப் இது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் வந்து நெட் எக்ஸாமுக்கு அவங்க வந்து செலக்ட் ஆனாங்க. அவங்க ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எப்படி நோட்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, எனக்கு அவங்க நோட்ஸ் எடுக்கிற விதம் ரொம்ப பிடிக்கும். 2, 3 புக்ஸை வந்து கம்பேர் பண்ணி ஒரு பெரிய நோட்டில் வந்து அவங்க ஷார்ட்டாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அந்த நோட்ஸை யார் படித்தாலுமே அது வந்து நமக்கு புரியும். அந்த மாதிரி ரொம்ப நம்ம எஃபர்ட் போட்டு அதுக்காண்டி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ப்ரீஃபாக நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியது. ஸோ உங்கள்கிட்ட நிறைய புக்ஸ் இருந்தாலோ அல்லது புக்ஸே வந்து ஒரு புக் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது ஆன்லைன்லேயும் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன்லேயும் நீங்கள் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட புக் இருக்குது, டெக்ஸ்ட் புக்காகவே உங்கள் கையில் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 2யும் கம்பேர் பண்ணி அந்த நோட்ஸை வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. ஸோ இதுக்காண்டி நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும், அங்கே போய் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கோச்சிங் கிளாஸ் போகிறதுல ஒரே ஒரு பெனிஃபிட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம வீட்டில் இருந்துன்னா அந்த ப்ராக்டிஸ் கிடைக்காது. பட் அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸும் நீங்கள் படித்து முடித்த பிறகு நிறைய ஆன்லைன் ஆன்லைனில் டெஸ்ட் வைக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன செய்துக்கலாம், ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பண்ணி தராங்க. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை கொடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்கள. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும். அது போக UGC நெட், அதுக்கப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து PhDக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கான PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதுக்கான பழைய மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்ல மாட்டேன், பழைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் மேலே கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 2017 2018 அப்படின்னு கொடுத்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி PhD எக்ஸாமோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எம்ஃபில்க்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 20-30 மதிப்பெண் கேட்டிருக்காங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நிறைய இது வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. அதே கொஸ்டின் தான், அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அட்வைஸ் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஃபில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பழைய கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி PhD என்ட்ரன்ஸ் எக்ஸாமே பாருங்கள். ப்ளஸ் செட் எக்ஸாமோட எக்ஸாம் இருக்குல்ல, அதை கண்டக்ட் பண்ணுறாங்களா, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வீடியோஸை பற்றி எந்த சேனலில் வந்து என்னென்ன வீடியோஸ் கொடுத்துருக்கனோ அந்த வீடியோஸை பற்றி அப்டேட்டட் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும்.
தேங்க் யூ.